நீங்கள் சின்ன வயசுலேயே வந்துட்டு எம்பி ஆகணும்னு நினச்சிங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஆசை உங்களுக்கு சின்ன வயசுல? எந்த காலத்துலேயும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சில நேரங்களில் வந்து உங்கள் எல்லா டாட்டர்ஸ்க்கும் இது ஒரு வார்னிங். அப்பா சொல்கிறத எப்பயுமே கேட்போம். அதில் வந்த பிரச்சனை தான். என்னால் அப்பா கிட்ட அம்மாட்ட வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன், அப்பாட்ட ஒரு பாயிண்டில் விட்டுருவேன். ஸோ அப்படி தான் அரசியலுக்கு வந்தேன். அதனால் நான் என்றைக்குமே எம்பி ஆகணும்லாம் நினச்சதே கிடையாது. டிரெக்ட் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழலால் அப்பா நான் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால் பட் அதுக்காக இப்போ பெரிய ரிக்ரெட்ஸ் இல்லை. இது ஐ டூ என்ஜாய் பீயிங் ஹியர் அண்ட் ஐ டூ என்ஜாய் பீயிங் வித் பீப்புள். எதிரிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால உங்களுக்குள்ள ஏற்பட்ட தாக்கம் என்னவா இருக்கு? விமர்சனங்கள்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்று, ஏதாவது திட்டணும், ஒரு ஹர்ட் பண்ணணும், உங்களை வந்து அதோட காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒரு விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து கான்க்ரீட்டாக ஏதோ ஒரு விஷயத்த, இல்லைன்னா நம்ம கூட வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஃபர் பண்ணுவாங்க, ஒப்பீனியன் வைஸோ இல்லைன்னா நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸோ அதையும் சொல்லுவாங்க. ஸோ அது டெஃபினட்டாக நம்ம கேட்டாகணும். நம்ம அக்ரி பண்ணுறோமோ இல்லையோ அதை அட்லீஸ்ட் நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாட்டி உங்களோட ஒப்பீனியன் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அது உருவாக்கி தரலாம். ஸோ அந்த விமர்சனங்களை நம்ம கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த இன்னொரு அதான் அதிகமாக சோஷியல் மீடியா வழியாக அதிகமாக வரக்கூடியது, உங்களை அங்கேயே உடச்சி நொறுக்கி போட்டுருணும்னு எந்த அளவுக்கு வேணாலும் விமர்சனங்களை வைப்பாங்க. அது ஐ திங்க் இட் இஸ் நாட் வர்த் இட். நான் யாருன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு நீ யாரும் இல்லை. அண்ட் ஸ்பெஷலி ஃபார் விமென், you don't have to justify who you are, you don't have to prove who you are. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், நீ போய் உன் வேலையை பாருன்னு போக வேண்டியது. இலங்கைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை தொடர் கதையாகுதுல, அதுக்கு என்ன தீர்வு மேம்? இல்லை, அதுக்கு தீர்வு வந்து ரெண்டு மீனவர்களையும் அழைத்து பேசி ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கான ஒரு தீர்வை காண்பது தான். இல்லைன்னா நம்ம வந்து மீனவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு இடங்களில் வந்து மீன் பிடிப்பதற்கான ஏன்னா அது ரொம்ப ஒரு சின்ன ஸ்ட்ரெச். அதில் வந்து எந்த இடத்துல நிற்கணும், எது தாண்டி போகிறோங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சூழல் கூட இருக்காது. சில நேரம் காற்றடிக்கும் போது எங்கே வேணாலும் போய் சேர்ந்துடக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. அதனால் அந்த மீனவர்களுக்கு இடையே ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு தான் ரொம்ப நாளாக தொடர்ந்து அதை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த மீட்டிங்ஸை நடத்தணும், அந்த கூட்டங்களை இது பண்ணணும்னு. அதை பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம், நீங்கள் இப்போ ஒரு பத்திரிகையாளராக இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையை பற்றி எழுதியிருப்பீங்க? நிச்சயமாக தர்மஸ்தலாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நிறைய கேள்விகள் எதுவுமே அதை சுற்றி கேட்கப்படலை அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக அதை புரிந்து கொண்டு அதை அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுன்னு நினச்சிருப்பேன். அரசியலில் சேர்ந்தப்போ உங்களுக்கு நீங்கள் சந்திச்ச ஹிண்ட்ரன்ஸ் இல்லைன்னா இது செய்ய முடியலையே அப்படின்னு வருந்தியதுண்டா? இல்லை, எல்லாரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்ய முடியலையே அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். தனியாக ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடிஞ்சதில்லை. ஐ மீன் ஃபுல்லாக ஒரு பேக் பேக்கர் மாதிரி. அரசியலில் வந்து இன்னைக்கும் அது வந்து ஒரு பெண்களுக்கு கன்வீனியன்டான ஒரு ஸ்பேஸாக டெஃபினட்டாக இல்லை. நீங்கள் வந்து டைமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட காலையிலேருந்து எழுந்து அந்த வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து இட் இஸ் ஸ்டாக்ட் அகேன்ஸ்ட் விமன் இன் பாலிட்டிக்ஸ். நிறைய ஃபீல்ட்ஸில் இருக்குது, நான் பாலிட்டிக்ஸ் மட்டும்னு சொல்லலை. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு கஷ்டமான, ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் போராட வேண்டிய ஒன்றாக இருக்குது. அண்ட் பொதுவாகவே
வந்து நம்ம பேசும் பொழுது, பெண்கள் பேசும் பொழுது நிறைய பேர் காதுல விழாது. நம்ம ரொம்ப சத்தமா அழுத்தி பேசினாதான் வந்து அவங்க காதுல விழும். தே பார்ன், சொசைட்டி இஸ் பார்ன் வித் ஒரு இன்பார்ன் மெக்கானிசம். ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது காதுல விழாது. ஆனா அதே விஷயத்த, நம்ம சொன்ன அதே விஷயத்த அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு ஆண் சொல்லும் பொழுது அப்படியே கொண்டாடிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து நிதர்சனம். ஸோ பெண்கள் வந்து தான் சொல்லுவதை இந்த உலகம் கேட்கக்கூடிய வகையிலே சொல்ல கத்துக்கணும். ஆனா அதை விட முக்கியம், இந்த உலகம் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு தன்னை தயாரித்து கொள்ள வேண்டும். அது எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே இருக்கு.